ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சௌசௌ கூட்டு அதை வந்து செய்ய போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் சௌசௌ வந்து பிட்டு பிட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு வாணலியில் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா அதை கிள்ளி போட்டுக்கணும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இதை தேங்காய் எண்ணெயில் ஊற்றினீங்கன்னா தாளிப்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த கூட்டு ரசம் சாதம், குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சதை வதக்குறோம். இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கணும். வதங்கிருச்சு. இப்போ வந்து சௌசௌ வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம அந்த ஊற வச்ச அந்த பருப்பு வகைகளை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதையும் இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சு ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி நல்லா வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பேனை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போது எல்லாம் ஒன்றா வெந்துருச்சு. அந்த காயும் வெந்துருச்சு, அந்த பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகணும். ரொம்ப மையாக வெந்துடக்கூடாது. மலர்ந்திருந்தால் போதும். பருப்பு ஒரு பரட்டி விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு காய்.